ஹாய், வணக்கம் மக்களே. எல்லாம் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். செந்தில்குமார் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி. இன்னைக்கு நான் பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ஜூன் 15, 2021, ஜூன் 15, 2021. இன்றைய தேதியில் செய்தித்தாள்களில் வந்திருக்க முக்கியமான நியூஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எனி டைப் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களால் பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற கமெண்ட்ல உங்கள் ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் மறக்காம தந்துருங்க. Moving on to the newspaper analysis for June 15, 2021. Here comes the first one. India's forex crossed 600 billion US dollar. India's forex crossed 600 billion US dollar. India வைத்திருக்கிற ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் பேங்க், ஒவ்வொரு கண்ட்ரிலும் இந்த மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் கையிருப்பில் வச்சிருப்பாங்க. அந்தந்த நாட்டோட மத்திய வங்கி சென்ட்ரல் பேங்க், நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதை மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்தியாஸ் டோட்டல் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் கிராஸ்டு த 600 பில்லியன் US டாலர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அமெரிக்க டாலர் மதிப்பில் 600 பில்லியனை முதல் முறையாக கடந்துள்ளது இந்தியாவின் வெளிநாட்டின் கையிருப்பு நிதி. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் கிராஸ்ட் த US டாலர் 600 பில்லியன் மார்க் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இந்த நடந்திருக்கிறப்ப இந்தியாவின் தங்க கோல்டு ரிசர்வ் டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ இப்பைக்கு கோல்டு ரிசர்வ் வித் இந்தியா 37.604 பில்லியன் US டாலர், 502 மில்லியன் US டாலர் குறைஞ்சிருக்குது. இந்தியாவின் தங்க கையிருப்பு 502 மில்லியன் டாலர் US டாலர்ல குறைஞ்சிருக்குது. ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் 600 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் முதல் முறையாக இந்தியாவில் இருக்கு. ஸோ தற்போதைய சூழ்நிலை உலக அளவில் இந்தியா சைனாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். லார்ஜஸ்ட் ஃபாரெக்ஸ் ரிசர்வ் சைனா தான் வச்சிருக்கு. ஸோ இந்தியாஸ் வெரி க்ளோஸ் டு ஓவர்டேக்கிங் ரஷ்யா. ஓகேங்களா, இந்தியா ரொம்ப ரொம்ப கிட்டக்கு இருக்கு. ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் ஃபாரெக்ஸ் ரிசர்வ் ரொம்ப ஒரு மார்ஜினல் டிஃபரன்சஸ்ல தான் இருக்குது. இந்தியாஸ் வெரி க்ளோஸ் டு ஓவர்டேக்கிங் ரஷ்யா டு பிகம் த 4th லார்ஜஸ்ட் கண்ட்ரி வித் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ். 4th லார்ஜஸ்ட் கண்ட்ரி வித் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ். தற்போதைய சூழ்நிலையில ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அதிகமா இருக்கிற நாடு சைனா, செகண்ட் ஜப்பான், மூன்றாவது சுவிட்சர்லாந்து, நாலாவது ரஷ்யா, ஐந்தாவது இடத்துல இந்தியா இருக்கு. ஸோ ரஷ்யா 605.200 பில்லியன் US டாலர், இந்தியா 605.008 பில்லியன் US டாலர். நிறைய வெப்சைட்ல பேப்பர்ல இந்தியா பிகம்ஸ் த 4th லார்ஜஸ்ட் ஃபாரெக்ஸ் ரிசர்வ் போட்டிருக்கிறாங்க. கண்டிப்பா கிடையாது. RBI வெப்சைட் ஆஸ் வெல் அஸ் த ஆல் இந்தியா ரேடியோ வெப்சைட் எல்லாமே கவர்மெண்ட் ஆத்தென்டிகேட்டட் வெப்சைட்ல இட் இஸ் கோயிங் டு ஓவர்டேக் ரஷ்யா அஸ் த 4th லார்ஜஸ்ட் ஃபாரெக்ஸ் கண்ட்ரி ரிசர்வ் தான் போட்டிருக்காங்க. ஸோ ரஷ்யாவோட வெளிநாட்டு கையிருப்பு 605.200 பில்லியன் அமெரிக்க டாலர். இந்தியாவின் வெளிநாட்டு கையிருப்பு நிதி அப்படிங்கிறது தோராயமாக 605.008 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுல இருக்குது. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ். வேர்ல்டு கிவிங் இண்டெக்ஸ் 2021. உலகம் எந்த அளவுக்கு மக்களுக்கு உதவுதுன்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்குது. அந்த அறிக்கை வெளியிட்ட அமைப்பு Sorry for the disturbance. Charities Aid Foundation அப்படின்ற ஒரு அமைப்பு இது வெளியிட்டிருக்காங்க. வேர்ல்டு கிவிங் இண்டெக்ஸ். இந்த அறிக்கையில இந்தியா முதன்முறையாக டாப் 20க்குள்ள வந்திருக்கு. இந்தியா இஸ் த 14th மோஸ்ட் சேரிட்டபிள் கண்ட்ரி. கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கிற மக்கள் தொகையில 61% மக்கள் தெரியாதவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. 36% மக்கள் பணத்தை தானம் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில சொல்லப்படுகிறது. ஸோ இது எல்லாமே இந்த கொரோனா பேண்டமிக் அப்ப எடுக்கப்பட்ட இந்த சர்வே. எப்பவுமே காலங்காலமா இந்த வேர்ல்டு கிவிங் இண்டெக்ஸ் சர்வேல யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் டாப் 10க்குள்ள இருப்பாங்க. யூரோப்பியன் அண்ட் அமெரிக்கன், எஸ்பெஷலி USA, இவங்க தான் அந்த டாப் 10ல இருப்பாங்க. ஆனா முதல் முறையாக டாப் 10ல எந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸும் இல்லை, எந்த அமெரிக்கன் கான்டினென்ட்ல இருக்கிற எந்த கண்ட்ரியுமே கிடையாது.
நார்த் அமெரிக்கன் கான்டினென்ட். ஸோ நார்த் அமெரிக்கா கண்டத்தில் இருக்க எந்த நாடும் டாப் 10லயும் இல்லை. ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிற எந்த நாடும் டாப் 10ல இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து இந்தோனேஷியா இருக்கு, ரெண்டாவது இடத்துல கென்யா இருக்குது. ஃபர்ஸ்ட் இடத்துல இந்தோனேஷியாவும் ரெண்டாவது இடத்துல கென்யாவும் இருக்கு. வேர்ல்டு கிவிங் இண்டெக்ஸ் டாப் இந்தோனேஷியா, செகண்ட் பிளேஸ் கென்யா, இந்தியா இஸ் அட் 14th place. Moving on to the next newspaper analysis. பென் பிரிண்டர் பிரைஸ் 2021 2021 ஆண்டிற்கான பென் பிரிண்டர் பிரைஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜிம்பாப்வே எழுத்தாளரான திஸ்திசி டங்கரபெங்கா அப்படின்ற ஒரு பெண் எழுத்தாளர் இந்த விருதை தட்டி செல்கிறார். ப்ரொனவுன்சியேஷன் ரைட்டான்னு எனக்கும் தெரியல. She won the award for charting the development of Zimbabwe from a British colony to an autocratic and trouble-free state through her writing career for 30 years. 30 வருடமாக எழுத்தாளராக அவர் பணிபுரிந்திருக்கிறார். ஸோ ஜிம்பாப்வே பிரிட்டிஷ் ஆதிக்கத்திலிருந்து வெளியிட்டு திரும்ப ஒரு ஆட்டோகிராட்டிக் ஒரு மிலிட்ரி ரூல் கீழே போனதை பற்றி அவர் 30 வருடமாக எழுதி கொண்டு இருக்கிறார். அப்படி அவருக்காக இந்த விருது தரப்பட்டிருக்கிறதாக அந்த அமைப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜிம்பாப்வே பெண் எழுத்தாளரான திஸ்திசி டங்கரபெங்கா அப்படிங்கிறவங்களுக்கு ஸோ அவங்க எழுதின ஒரு சில புத்தகம் வந்து நர்வஸ் கண்டிஷன்ஸ் திஸ் மோனபிள் பாடி அப்படின்ற புத்தகம். ஸோ இந்த பென் பிரிண்டர் பிரைஸ் அப்படிங்கிறது, பென் பிரிண்டர் விருது அப்படிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் புக்குக்காக தரப்படுற விருது கிடையாது. அந்த எழுத்தாளரோட தனித்துவத்துக்காக அவருடைய கேரியருக்கே அவர் கேரியரில் எழுதின அவங்களுடைய புக்கு அதை பற்றி பேசுறதுக்காக தரப்படுகிறது இந்த பென் பிரிண்டர் விருது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த பென் பிரிண்டர் விருது அப்படிங்கிறது 2009 ஆண்டில் நிறுவப்பட்டது. ஸோ மறைந்த ஹரால்டு பிரிண்டர் நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளர், லிட்ரேச்சர் துறைக்காக இலக்கியத்துறைக்காக நோபல் பரிசு பெற்ற ஹரால்டு பிரிண்டர் நினைவாக 2009 இந்த விருது நிறுவப்பட்டுள்ளது. ஸோ இந்த விருது எதற்காக தரப்படுகிறதுனா to a writer resident in the United Kingdom, Ireland, Commonwealth or the former Commonwealth for their writing in English. இங்கிலாந்து, அயர்லாந்து, காமன்வெல்த் நாடுகளில் அல்லது முன்னாடி காமன்வெல்த் அமைப்பு நாடுகளில் இருந்த எழுத்தாளர்கள் ஆங்கிலத்தில் எழுதியதற்காக இந்த விருது தரப்படுகிறது. பென் பிரிண்டர் விருது 2020 ஜிம்பாப்வே எழுத்தாளர் திஸ்திசி டங்கரபெங்கா அப்படின்னு பெண் எழுத்தாளருக்கு தரப்பட்டுள்ளது. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன் லைனர்ஸ் ஃபார் ஜூன் 15 சர்வதேச காற்றாலை தினம், குளோபல் விண்ட் டே அல்லது வேர்ல்ட் விண்ட் டே. நெக்ஸ்ட் ஒன், இஸ்ரேல் நாட்டின் 13வது பிரதமராக திரு நஃப்தாலி பெனட் பொறுப்பேற்றுள்ளார். இஸ்ரேல்ஸ் 13th Prime Minister Mr. நஃப்தாலி பெனட். ஸோ இஸ்ரேல் நாட்டின் மிக நீண்ட காலமாக பிரதமராக இருந்த பெஞ்சமின் நெத்தான்யாஹூ தற்போது இஸ்ரேல் நாட்டின் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பார். ஸோ ஐஐடி ரோப்பர், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஐஐடி ரோப்பர் வந்து ஒரு புது கருவி கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கருவியின் பேர் வந்து ஜீவன் வாயு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஜீவன் வாயு இது என்ன அப்படின்னா, ஆக்சிஜன் சப்ளை பண்றதுக்கு பதில் இந்த கருவியை யூஸ் பண்ணலாம். இது வந்து எலக்ட்ரிசிட்டி இல்லை அப்படின்னாலும் இந்த கருவி வந்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. as a substitute of CPAP, continuous positive airway pressure machine. The device functions even without electricity. மின்சாரம் இல்லை என்றாலும் இந்த கருவி வேலை செய்யும். ஜீவன் வாயு. ஸோ ஒடிசா மாநிலத்தில் ராஜபிரபா அப்படிங்கிற ஒரு 3 நாள் திருவிழா கொண்டாடப்படுகிறது. ஒடிசா மாநிலத்தில் ராஜபிரபா, அதுக்கு இன்னொரு பேர் வந்து மிதுனா சங்கராந்தி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த விழா ஆக்சுவலா வந்து பெண்களுக்கான விழா. இந்த 3 நாள் விழால வந்து பெண்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது எதற்காக அப்படின்னா, பூமாதேவி வந்து இந்த 3 நாள்ல வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ல இருப்பாங்க. ஸோ அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரீசன் அதனால செலிப்ரேட் உமன்ஹுட். அண்ட் செகண்ட் ரீசன் வந்து இது மான்சூனை வந்து அரைவு பண்றதுக்காக அப்படின்னா பல ஸ்டோரிஸ் இருக்கு. ஸோ ராஜபிரபா திருவிழா, ராஜபிரபா ஃபெஸ்டிவல் வந்து ஒடிசால செலிப்ரேட் பண்றது. ஸோ அதுக்கு இன்னொரு பேர் வந்து மிதுனா சங்கராந்தி. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பர் அனலைசஸ்.
Madhya Pradesh will launch Yuva Shakti Corona Mukti Abhiyan. Yuva Shakti Corona Mukti Abhiyan to raise awareness among the people on COVID-19 pandemic. கொரோனா பற்றி விழிப்புணர்வு பொதுமக்களிடம் எடுத்து செல்வதற்காக கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களை கொண்டு மத்திய பிரதேச அரசாங்கம் யுவ சக்தி கொரோனா முக்தி அபியான் என்ற திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. ஃப்ரீ ஃப்ரம் கொரோனா வித் த ஹெல்ப் ஆஃப் யூத் பவர் கேம்பெயின். Next one. Prime Minister Mr. Narendra Modi delivered a keynote address at the UN High-Level Dialogue on Desertification, Land Degradation and Drought. ஸோ இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்றுக்கு வந்து ஐநா சபை கூட்டிய உயர்மட்ட குழுவான பாலைவனமாதல், நில சீரழிவு மற்றும் வறட்சி குறித்த உயர்மட்ட கூட்டத்தில் உரை நிகழ்த்தியுள்ளார். நெக்ஸ்ட் ஒன். வேர்ல்ட் எக்ஸ்போ 2021 துபாயில அக்டோபர் 1, 2021 தொடங்கி மார்ச் 31, 2022 வரைக்கும் நடைபெறும் உலக கண்காட்சி அப்படிங்கிறது துபாயில நடைபெறும். அக்டோபர் 1, 2021 மார்ச் 31, 2022 வரைக்கும் நடைபெறும். கருப்பொருள் கனெக்டிங் மைண்ட்ஸ் கிரியேட்டிங் த ஃபியூச்சர். 192 நாடுகள் இந்த கண்காட்சியில் பங்கெடுக்க போவதாக துபாய் அரசாங்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். ஸோ இதில் வந்து இந்தியா வந்து ஒரு 11 தீம்ல வந்து இந்த கண்காட்சியில் பங்கேற்றுக்கு ஸ்பேஸ் டெக்னாலஜி, ஸ்டார்ட் அப்ஸ், ஃபார்மசி, ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, அந்த மாதிரி ஒரு 11 தீம்களை வந்து இந்தியா வந்து கலந்துக்க போது உலக கண்காட்சி துபாயில நடைபெற போகிறது. நெக்ஸ்ட் ஒன்லைனர்ஸ். ஈரான் approved the first homegrown COVID vaccination, Covi-Iran Barkat. ஸோ ஈரான் நாட்டில் தயாரிக்கப்பட்ட தன்னுடைய நாட்டிலே தயாரிக்கப்பட்ட முதல் கொரோனா தடுப்பூசி மருந்தான கோவி-ஈரான் பேர்கட்டை மக்களுக்கு செலுத்தி உள்ளது. கோவி-ஈரான் பேர்கட். ராஜஸ்தான் கவர்மெண்ட் வந்து வேதிக் சிக்ஷா அண்ட் சங்ஸ்கார் போர்டு அப்படின்னு ஒரு திட்டத்தை செயல்படுத்த போறாங்க. வேதிக் சிக்ஷா அண்ட் சன்ஸ்கார் போர்டு அப்படின்னு ஒரு திட்டத்தை செயல்படுத்த போறாங்க. இது எதுக்கு அப்படின்னா பள்ளி மாணவர்களுக்கு வந்து வேதகால கல்வியை வந்து தற்போதைய சூழ்நிலையில அறிவியலுக்கும் யோகாவுக்கும் அது எப்படி வந்து லிங்க் பண்றதுன்னு பத்தி படிப்பதற்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று ராஜஸ்தான் அரசாங்கம் கூறியுள்ளது. இந்தியா முதன்முறையாக புவிசார் குறியீடு பெற்ற ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் சர்டிஃபைடு புவிசார் குறியீடு பெற்ற பீகார் மாநிலத்திற்கே பிரத்யேகமாக இருக்க ஜர்தாலு மாம்பழத்தை முதல் முறையாக இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்துள்ளது. ஜர்தாலு மேங்கோஸ் பீகார் நேட்டிவ் GI ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் சர்டிஃபைடு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்போர்ட்டட் டு யுனைடெட் கிங்டம். ஜூன் 15 இன்னைக்கு வந்து வேர்ல்டு எல்டர் அவேர்னஸ் டே. வேர்ல்டு எல்டர் அவேர்னஸ் டே. கருப்பொருள் வந்து access to justice. With this I'm coming to an end for June 15, 2021 current affairs newspaper analysis video பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்கிற கமெண்ட்ல உங்க ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் மறக்காம தந்துருங்க. சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும் உங்களால பார்க்க முடியும். Thank you for watching the video and be safe.